நம்ம ஹீரோ வந்து ஒரு பரம்பரை நெசவு தொழில் பார்க்குறவங்க அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்ப வறுமையினால ஒவ்வொரு ஆள் வந்து வெளிநாடு போகும்போது அங்கே ஒரு வீட்டில் வந்து சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் வந்து ஒரு லவ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே வந்து பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்துலாம் வச்சுக்கிட்டு அங்கே வந்து அந்த பையனுக்கு எதிராக ஒரு கட்டத்தில் வந்து கோஷம் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபாரின் கிளம்பி போகிறாப்புல. ஃபாரின் கிளம்பி அவர் ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வரும்போது வாழ்வாதாரம்லாம் எல்லாமே கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. முன்னேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் லைஃப் கட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிருப்பாப்புல. அந்த பொண்ணை நினைச்சிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சர்வே பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசி முடிச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கல்யாணத்துக்கு ஒரு கட்டத்துல இருந்து வேற ஒரு பொண்ணுக்கோ நம்ம ஹீரோக்கு ஓகே ஆகும்போது நல்ல சந்தோஷமா லைஃப் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பணத்தை எப்படி சொல்ல இங்கே ஃபாரின்ல சம்பாதிச்ச பணத்தை வந்து இங்கே வந்து நம்ம எப்படி சொல்ற ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக அந்த ஒரு பணத்தை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாப்புல. அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஏமாத்திராப்புல. அதனால ரொம்ப டிப்ரெஷனான நிலைமைக்கு போயிடாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மரியாதை இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ விட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கை எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்ல இங்கே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி மறுபடியும் ஃபாரின் கிளம்பி போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அவரோட முன்னாள் காதலி ஒரு கட்டத்தில் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் பாடுபட்டாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையம்சமாக போகுது. எப்படின்னா ஒரு முன்னாள் காதலோட கனவு வந்து ஃபாரின்ல போய் இருக்கிறதுனால அவருக்கு வந்து விவாகரத்து ஆயிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிதான் ஒரு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன சொல்றது, தமிழ் சினிமால வளர்க்கப்பட்ட ஒரு கதை தான். ஆனா அந்த வளர்க்கப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டு போயிறேன். ஆனா அது வந்து எவ்வளவு ஆணித்தனமா அந்த ஒரு படத்தை சொல்லியிருப்பாங்க. அது போல முஸ்லீம் எப்படி சொல்ற இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்க என்னென்னலாம் துயரம் போடுறாங்க, உண்மையான காதல், அவரோட குடும்ப உறவு அதெல்லாம் அழகா நீட்டா காமிச்சிருப்பாங்க. அவங்க எப்படிலாம் சர்வே பண்ணி எப்படிலாம் முன்னேற்றம் அடைஞ்சு ஒத்துமையா இருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு கைஸ். உண்மையில இஸ்லாமியர்கள் எப்படி சொல்ற உறந்துல இருந்து மவுத் ஆகிற வரைக்கும் இது வந்து அழகா நீட்டா அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதாங்க சரிஞ்சு. ஏன்னா அது புது வித்தியாசமான ஒரு படம் வந்து கண்டிப்பா இந்த ஒரு படத்தை வந்து எல்லாமே பார்க்க வேணும். ஏன்னா இஸ்லாமியர்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு படம் வந்து ஒரு தரமான ஒரு படம், எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் சரிஞ்சு. கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் பார்த்தே ஆகணும்.